கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிறோம் என்பதற்காக அல்ல, சிறந்த ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற சகோதரர்களே. எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி? திமுக மாநாட்டில் பேசுறாங்க, கேட்டுட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். என்ன பேசுறாங்க பாதி பேர் சில பேருக்கே புரியாது. ஏன்னா அங்கே பாடுறதுலாம் குடும்பம் தான். ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க பேர் கூட அண்ணனோட வீட்டு ஊர்கிட்ட தான் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. அவங்க பேர் என்னென்ன? அந்த அம்மா சர்க்குணம். சர்க்குண பாண்டியன் ஒரு அம்மா பேசுகிறாங்க. இந்த 10வது மாநில மாநாடு இந்த குடும்பத்தின் மாநாடு. குடும்பத்தின் மாநாடா? கரெக்டாக சொன்னாங்களா? எங்கள் வீட்டில் அவங்க குடும்ப மாநாடுன்றாங்க. ஆக ஒரு குடும்பத்திற்கான ஒரு மாநாடு. ஆக ஒரு கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கும் போது எதற்காக, எந்த தலைவின் பின் நான் படையெடுத்திருக்கின்றோம்? திறமையானவர்கள் ஏதோ இன்று கூட்டணியில் இருந்து கொண்டு நாளை எங்களுக்கு பாராளுமன்றத்தில் சீட்டு கொடுத்து விடுவார் என்பதற்காக சொல்லவில்லை. அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது. கொடுப்பதை பெற்றுக்கொள்வோம், பெற்றதில் வெற்றி காண்போம். ஆனால் அதே சமயத்திலே தர்மம் வேணும். அவர் பேசுறார், அங்க ஒருத்தர் சொல்றார், அந்த கூட்டத்தில் பேசுகிறார்கள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்னு சொல்கிறார்கள். ஸ்காட்லாந்து யார்டிலிருந்து ஆசியா கண்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் தமிழக காவல்துறை தான் மிக சிறந்த காவல்துறை என்று உலகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் நடக்கிறதெல்லாம் குற்றமாங்க. கணவன் மனைவி அரைஞ்சிட்டானா போலீஸ்கார வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்க முடியுமா? ரோட்ல போகும்போது திடீர்னு ஒரு அரையறான் கீழே வந்து செத்துட்டா பார்த்துட்டு இருக்க முடியுமா? உங்க ஆட்சியில் கொலையே நடக்கலையா? சட்டம் ஒழுங்கு சீர்குலையவில்லையா? கிருஷ்ணனை யார் கொலை செய்தார்? எந்த ஆட்சியில் நடந்தது? தினகரன் பத்திரிகை மதுரை அலுவலகம் எரிப்பு, 2 ஊழியர்கள் மரணம், எந்த ஆட்சியில் நடந்தது? சென்னை அண்ணா நகர் ரமேஷ் தற்கொலையா கொலையா இன்று வரை தெரியவில்லை, எந்த ஆட்சியில் நடந்தது? சாகுலம் மீது குடும்பத்தினர் மரணம், 2 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கு பிறகு யாருக்கு தெரியும் எப்படி இறந்தாரு? இன்னும் தெரியல. யார் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது? யாரை ஏமாத்துறீங்க? மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாம். தொழிலாளர் தொழிற்சாலைகள் எல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து கர்நாடகா போகிறது ஒரு குற்றச்சாட்டு. என்ன வந்து சொன்னார் அந்த நாட்டு முதலமைச்சர்? கர்நாடக முதலமைச்சர் வந்தார், சாமராஜ் நகரிலே 12,000 கோடியிலே நாங்கள் ஒரு தொழில் மையம் ஆரம்பிக்க போகிறோம், இங்கு இருப்பவர்களெல்லாம் அங்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்கிறார். தேர்ச்சி பெற்ற ஊழியர்கள் கிடைப்பார்கள், ஸ்கில்டு லேபர்ஸ் ஆர் அவைலபிள் ஓவர் தேர் என்று ஒரு பொய்யை சொல்கிறார். ஸ்கில்டு லேபர்ஸ் அங்கே இருக்கிறாங்க, இங்கே நெசவாளர்கள் இருக்கிறார்கள். எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்கிறவங்கலாம் அது பேச்சை கேட்டுட்டு இருந்தாங்க. எந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் போடப்படவில்லை என்பதை ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். அப்படி எந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடாமல் இங்கிருந்து அங்கே போறேன்னு சொல்லி சொல்றாங்களாம். அங்கே நெசவில் அந்த சாய கழிவுகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டன. அந்த சாயங்களுக்கு இல்லாத அளவிற்கு மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவர்கள் செயல் வடிவத்திலே செயலாற்றினார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு மாநாடு நடக்குது, மாநாட்டில் மக்கள் ஏதோ ஒன்று சொல்லணும், பொய்யை சொல்லணும். இந்த பொய்யை சொல்பவர்கள் சமத்துவ மக்கள் கட்சி இல்லை சகோதரர்களே. நல்லதை காப்பு, நல்லது மட்டும் சொல்லுவோம், நல்லதை சொல்லணும். நெசவாளர்களுக்காக 260 கோடி ரூபாய் செலவிலே பசுமை வீடுகள் கட்டி தந்திருப்பது யார்? மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழகத்தை விட்டு யாரும் வெளியே போக மாட்டாங்க. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறதா என்று டெல்லியில் போய் கேளுங்க, பீகாரில் போய் கேளுங்க, மத்திய பிரதேச போய் கேளுங்க, உத்தரப்பிரதேச போய் கேளுங்க, ஆந்திராவில் போய் கேளுங்க. ஒரு மாநிலத்தில் தனி ஒரு, எப்படி காந்தி சொன்னாரோ 12 மணியிலே ஒரு பெண் தனியாக நகை நட்டுடன் சென்று என்று வீடு திரும்புகிறாளோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் பெற்றோம் என்று சொன்னார்களே, அதே போல் தமிழகத்தில் மட்டும்தாங்க போயிட்டு வர முடியும். தமிழகத்தில் தைரியமா போயிட்டு வர முடியும். ஏதோ ஒரு சில இன்சிடென்ட் நடக்க தான் செய்யும். அதை நடப்பதற்கும் காவல் கண்காணித்து தான் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க? 90,000, 90,000 பேர். மொத்தம் எவ்வளவு பேர் நியமிக்க முடியும்? 1,10,000 பேர் நியமிக்க முடியும். 1,10,000 நியமித்து 7 கோடி மக்கள் கண்காணிக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. இங்க இருக்க ஒரு 70-100 சகோதரர்கள் இவங்க சொன்னாலே கேட்க மாட்டேன்றாங்க, அவங்களே உட்கார மாட்டேன்றாங்க. ஏன்னா ஆர்வம். அப்ப இவங்களே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் ஒருத்தனால இவங்களை கண்ட்ரோல் பண்ணல. இத்தனை பெரிய தலைவன்ற சினிமாவில் தூக்கி 100 பேரை பந்து அடிக்கிறேன், உட்காருனா உட்கார மாட்டேன்றான் இல்லையா? முடியாது. எதற்காக? உணர்வு உள்ள, உணர்ச்சி உள்ள சில பேர்களை நாம் கட்டுப்படுத்த முடியாது. சில சமயத்தில் எங்கேயோ நடக்கும். அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு கிடையாது. பெரிய மத கலவரங்கள் வெடித்து விட்டனவா? தமிழகம் பற்றி எரிகிறதா? என்ன சட்ட ஒழுங்கத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லிட்டீங்க. இன்னைக்கே பாவம் அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் தகராறு. ஸ்டாலினோட அப்பா சொல்றார், உன்னை 3 மாசத்துல என் பையன் செத்துருவேன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும், நெஞ்சு வெடிக்குது அப்படின்னு சிறப்பான சிறக்கதை எழுதுகிறார். சிறப்பான திரைக்கதை எழுதுகிறார். அவரை பத்தி பேசக்கூடாது நினைச்சேன், பேசிக்கிட்டே இருக்காரு. சண்டகுமார் ஸ்டண்ட் நடிக்கின்றாரு. ஓ, நான் சண்டகுமார் தான் சரக்குள்ள நடிக்கிறதாயா? அது என்ன இப்போ
சரக்கு உள்ள நடிகர், உண்மையான நடிகர், சிறப்பாக பேசுகின்றவன், திறமை உள்ளவன், திறமைசாலி, இப்படி தான் இருப்பான். உண்மையை பேசுற உண்மையை தான் பேசுவான், பொய் பேச தெரியாது. எதுக்காக சொல்லனா, உண்மையை பேசுங்க. இந்த தேர்தலில் உங்களை சீன்றதுக்கு யாரும் கிடையாது. காங்கிரஸ் அதோட கொடுமைங்க, பாவம், ரொம்ப ரொம்ப கொடுமை. இந்த அருமா வந்து ஒரு ரெண்டு டிவியில் தெரியாதமா டைம்ஸ் நோவில் ராகுல் காந்தி போட்டு வதச்சி எடுத்துட்டாங்க. விஜயகாந்த் வந்து ஒரு அருணாப்ட மாட்டா எப்படி இருக்குமோ, ராகுல் காந்தி அப்படி மாட்டி தவிச்சிட்டார். ரெண்டாவது வரை கூப்பிட்றாங்க, போகிறதுக்கே பயப்படுறாரு. இவர் நாளைக்கு பிரதமராக வரான்னு சொல்கிறார். தகுதி இருக்கா? தகுதி இருக்கிறவங்க நம்ம கோட்டையில் உட்காந்துருக்காங்க. மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்கள் தகுதி இருக்குங்க. பக்கத்தில் அருகில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து பேசும்போது என்ன பேசிக் கொண்டிருக்கிறார், எதை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறார், என்ன கருத்தை பதிக்கிறார், இந்த கருத்து மாற்று கருத்தாக இருக்கிறது என்று சொன்னவுடன் பார்வை அந்த தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரின் பக்கம் செல்கிறது. அமைச்சர் எழுகிறார், பதில் சொல்கிறார். என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? கேள்வி ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார், கருத்தை பதிவு செய்கிறார். அது உண்மையா என்று கேட்பது ஒரு கண்ணிலே அசைத்து உடனடியாக அதை சரி செய்கிறார்களே, அதுதாங்க அட்மினிஸ்ட்ரேஷன், அதுதான் நிர்வாக திறமை. என் மனைவி பாராட்டுறாலும் சாதாரணமாக பாராட்ட மாட்டாங்க. என் படத்தில் 133 படம் நடிச்சிருக்கேன், ஒரு 4 படம் சரியா நடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஆக உண்மையை பேசணும். ஏதோ ஒரு மாநாட்டு நடத்தினாங்கன்னா அந்த மாநாட்டில் எள்ளி வீசுறாங்க போய் புரளிகளை. இவர் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை சொல்லி ஆகணும். இந்த மாயைக்கெல்லாம் பயந்துராதீங்க. அவர் காலையில் அடிப்பார், சாயந்தரம் வந்து கறி தோசை போடுவாராம். எங்கேயாச்சும் உண்டாங்க? எந்த உலகத்திலேயாச்சும் உண்டா? நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அடித்து பாருங்கள். கறி தோசை, அல்வா, சினிமா, நீங்கள் டைமண்ட் நெக்ஸில் தாங்கன்னா மறுநாள் வந்து உருட்டு கட்டையால் திருப்பி அடிச்சிருவாங்க. கறி தோசை கொடுப்பாராம், கூட இருக்க ஊழியரை அடிச்சிருவாராம். சிந்திச்சு பார்க்கணும், எப்படிப்பட்ட தலைவர்களை நாடு உருவாக்க வேண்டும், எப்படிப்பட்ட தன்மை உள்ள தலைவர்கள் உருவாக வேண்டும், எப்படிப்பட்டவர் நாளை இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக மக்களிடம் கூட்டணி, உங்களிடம் கூட்டணி, இறைவனிடம் கூட்டணி என்று சொன்னவர் இன்று அந்த கூட்டணிக்கு நான் தான் தலைவர்னார். எந்த கூட்டணிக்கு? அவரை கூட கூட்டணி சேர்றதுக்கே இப்போ ஆள் இல்லை. இப்போ அந்த கூட்டணிக்கு நான் தான் தலைவன் அப்படின்றார். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அவருக்கு தேவை பணம் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அவருக்கு தேவையோ இல்லையோ, அவங்க பக்கத்தில் சுதீஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்க மனைவி ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களாம் பணம் யார் தருவா? 20 சீட்டுக்கு எவ்வளவு, ஒரு சீட்டுக்கு சோ 20 சீட்ஸுக்கு எவ்வளோ என்று பேரம் பேசி கொண்டிருக்கிறார்கள். பேரம் பேசுபவன் அரசியல்வாதியாக இருக்க முடியாது. மக்களுக்காக சேவை செய்பவன் தான் அரசியல்வாதியாக இருக்க முடியும். அதில் ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும். எதற்காக ஒரு இயக்கம் துவங்குகிறோம், அந்த இயக்கத்தின் பயணிப்பது எப்படி என்பதை நாம் சிந்தித்திருக்க வேண்டும். உங்கள்கிட்ட ஒன்றை மட்டும் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த நாடகத்தை சொல்லி என் வாழ்க்கை பற்றியும் சமத்துவ மக்கள் கட்சியின் வருங்காலத்தை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் முடித்துவிட்டு நான் முடிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். 1976ஆம் ஆண்டு 1971ஆம் ஆண்டில் இந்திரா காந்தியுடன் கூட்டணி அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். 1971இல் கூட்டணி அமைத்தது. தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆகிய அதே இந்திரா காந்தி அவர்கள் கருணாநிதி மீது சர்க்காரியா கமிஷன் கொண்டு வந்தார்கள். பிறகு 1976ஆம் ஆண்டு இந்திரா காந்தி திமுக அரசை கலைத்தது. கொலை வெறியோடு திமுகவினர் மதுரை அவரை தாக்கிய சம்பவங்களுக்கு தெரியும். தரக்குறையாக பேசினார்கள். அது சொல்லக்கூட முடியாது. தாய்மார்கள் கேட்டினா அதிர்ச்சி அறிவிங்க. போய் கூகுள் பண்ணி பாருங்க, யூடியூப்ல போட்டு பாருங்க. என்ன கீழ்த்தரமாக கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி அவர்களை எவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு நெருக்கடி நிலை காலத்தில் ஸ்டாலின் உள்பட பல திமுக நிர்வாகிகள் காங்கிரஸில் சிறையில் அடைத்தது. 1980 2 ஆண்டு காலத்தில் எம்ஜிஆரை எதிர்க்கும் விதமாக மீண்டும் இந்திரா காந்தியோடு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. யார் சொல்றா? கருணாநிதி. இவரே தான் இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டுறாரு, இவரே தான் அசிங்கமாக திட்டுறாரு, வருக என்று சொல்கிறார். 1998ஆம் ஆண்டு